போனால் அண்ணன் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன் ராவுத்தர்கிட்ட, சொல்லிட்டேன், ஓகே பண்ணிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் கதையை கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கான வேலை. ரமேஷ் கண்ணா, நீ எப்படி ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ நல்லா கதை பண்ணணும்னு எனக்கு தெரியும், எத்தனை வருஷம் உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ இப்போ ஷூட்டிங் வேலை ஆரம்பி, நான் வந்து நடிக்கிறேன். அதான் விஜயகாந்த். கதையை கேட்கலிங்க, ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்குள்ள என்னாச்சு, விக்ரம் சார் என்னை கொண்டு முன்னிடத்தில் கொடுத்தல ஒரு பெரிய காமெடியை ஆக்கி விட்டார். ஓகே, இது பயங்கர பிஸி, அங்கே அப்படி பிஸி, இப்படி மிஸ் ஆகி அது போச்சு. இப்போ 10 வருஷம் ஆகிடுச்சு. இது 2000 நான் சொல்கிற கதை. 2010 அடுத்த கதை. ரவிக்குமார் ஆஃபீஸ் போகிறேன், சும்மா டேரக்டர் ஆஃபீஸ் டேரக்டர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது, இந்த சூர்யா ரெட் ஜெயண்ட் ஒரு கம்பெனி கதை சொன்னாங்களா, நிறைய கதை கிடைக்கல, சூர்யா தான் ஹீரோ, டேட்ஸ் இருக்குது, அதனால் சூர்யா நாளையிலேருந்து வேறு டேட்ஸ் கொடுக்க போகிறான், நானும் கொடுக்க போகிறேன், போச்சுடா அந்த ஏன் சார் போச்சுன்னு, கதை கிடைக்கலடா. அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சார் ஒரு கதை எனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு. 2000 பேசுகிற கதை என்ன ஞாபகம் இருக்கும் நமக்கு, கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்காது. பரவாயில்ல சொல்கிறேன் அப்படின்னாரு. சும்மா அப்படியா அப்படி ஒரு மாதிரி சரி கதை சொன்னேன். அவர் ஒரே ஷாக்கு. உடனே ஃபோன் எடுத்தார், சூர்யாவுக்கு ஃபோனு, உதயநிதிக்கு ஃபோனு, செண்பகமூர்த்திக்கு ஃபோனு, வாங்க காலைல வராங்க கதை கேட்குறாங்க. எல்லாம் ஒரே ஷாக்கு. எல்லாம் ஒன்று ஒரே பயங்கர பாராட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் சூர்யா சொல்கிறார், சார் ஒரு நல்ல கதை கிடைக்கணும்னா 6 மாதம் கதை கேட்கணும் போல இருக்கு சார் அப்படின்றான் அவன்.